Hi dear students, NEET 2021 crack பண்ணலாம் வாங்க. இன்னைக்கு day 18. மீண்டும் நம்ம projectile motionல சில கணக்குகளை இந்த செஷன்ல பார்க்கலாம். First problem, a projectile is given an initial velocity of I cap plus 2 j cap. ஒரு எரிபொருளுக்கு தரப்படுகின்ற தொடக்க திசைவேகம் u vector is equal to I cap plus 2 j cap. எரிபொருளுக்கு தரப்படும் தொடக்க திசைவேகம் I cap plus 2 j cap. ரைட்டா? தி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் இட்ஸ் பாத். அந்த எரிபொருளுக்கான கார்ட்டீசியன் சமன்பாடு, அந்த எரிபொருளின் இயக்கப்பாதைக்கான கார்ட்டீசியன் சமன்பாடு. அது என்ன கார்ட்டீசியன் சமன்பாடுனா என்ன? இதில் வந்து g வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. கார்ட்டீசியன் சமன்பாடுங்கிறது xyயில் எழுதப்படுகின்ற ஒரு சமன்பாடு. இட் இஸ் அன் ஈக்குவேஷன் விச் இஸ் represented in terms of x and y, that is called a Cartesian equation. So we have to find out the equation for the path or trajectory of this projectile in terms of Cartesian, right? Cartesian equation நம்ம சொல்ல போகிறோம். புரியுதுங்களா? ஒரு எரிபொருளுக்கு தரப்படுகின்ற தொடக்க திசைவேகம் இது, அந்த எரிபொருளுடைய இயக்கப்பாதையினுடைய கார்ட்டீசியன் சமன்பாடு அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து நமக்கு தெரியும் இந்த இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர், இது ஒய் ஆக்சிஸில் யூனிட் வெக்டர். அந்த காம்பனண்ட்டை நம்ம பார்க்குறோம். இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜேன்னு அர்த்தம். அதே போல் இந்த வெலாசிட்டியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஜென்ரலாக எழுதுறது தான். யூ வெக்டரை வந்து யூ காஸ் தீட்டா ஐ கேப் அப்படின்னு எழுதுவோம், ப்ளஸ் யூ சைன் தீட்டா ஜே கேப்னு எழுதுவோம். இது ஓகேவா? அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ யூ காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள், இட் இஸ் ஈக்குவல் டு 1. சிமிலர்லி u sin தீட்டாவுடைய வேல்யூ வந்து 2 கம்பேர் பண்ணால் தெரியும். ஸோ இதால் டிவைட் பண்ணிங்கன்னா u sin தீட்டா இஸ் டிவைடட் பை u cos தீட்டா, தட் இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 1. u sin தீட்டாவோட வேல்யூ 1, u cos தீட்டாவோட வேல்யூ 1. இங்கே u கேன்சல் ஆகுது. அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு? tan தீட்டா அதோட வேல்யூ வந்து கிடைக்குது. tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்குது. சி, நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் வேணும் இல்லையா? ஸோ ஒரு கிடைத்தளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படுகின்ற ஒரு எரிபொருளுடைய இயக்கப்பாதைக்கான கார்ட்டீசியன் வடிவம், கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் தி ட்ரஜெக்டரி ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் விச் இஸ் இன்க்ளைன்டு டு த கிரவுண்டு. அப்படி பார்க்கும்போது அதோடைய ஈக்குவேஷன் வந்து y இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் x tan தீட்டா மைனஸ் gx ஸ்கொயர் டிவைடட் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், சரியா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஏன்னா இதெல்லாம் டெரைவ் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். ஸோ tan தீட்டாவோட வேல்யூ 2, அப்போ இங்கே என்ன வரும்? 2xன்னு வரும். மைனஸ் g வந்து 10, ஸோ 10x ஸ்கொயர் டிவைடட் பை 2. u காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன பாருங்கள்? 1. இங்கே என்ன இருக்குது? u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டானா இட் இஸ் நத்திங் பட் 1 ஸ்கொயர், ரைட்டா? அப்போ 1 ஸ்கொயர் 1 தான். 2 5s are 10. இப்போ என்ன கிடைக்குது பாருங்கள்? y is equal to 2x minus 5x square. That's it. So y is equal to 2x minus 5x square. This is the Cartesian equation form of the given projectile. ஓகேவா? ரைட். புரியுதா? புரிஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். A particle is projected at an angle of 45 degree. ஒரு துகளானது 45 டிகிரி கிடைத்தளத்துடன் 45 டிகிரி கோணத்தோடு எரியப்படுகிறது. It is a projectile. Then the relation between R and H, capital R and capital H. capital Rக்கும் capital Hக்கும் உள்ள தொடர்பு. capital Rங்கிறது என்ன? It is range. capital Hங்கிறது maximum height, அதாவது பெரும உயரம் maximum heightக்கும் கிடைத்தல நெடுக்கம், அதாவது கேபிட்டல் ஆருக்கும் உள்ள ரிலேஷன் என்னங்கிறாங்க. ப்ரொஜெக்டைல் ஆங்கிள் கொடுத்துட்டாவே நம்ம வந்து அது 45 டிகிரினா கண்டிப்பாக அது வந்து மேக்ஸிமம் ஹைட்டு போகும், அதே மாதிரி மேக்ஸிமம் ரேஞ்சும் போகும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம தியரியில் படிச்சிருக்கோம். ஓகே, இப்போ மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ரீகால் பண்ணுங்கள். தட் இஸ் யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 2g. அதே மாதிரி மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் சைன் 2 தீட்டா. இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது, அதை நீங்கள் வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும்.
இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா, இங்கே சைன் 2 தீட்டா, அது ஒன்று தான் டிஃபரன்ஸ். சில பேர் இதையும் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிடுவாங்க, அந்த மிஸ்டேக் வரக்கூடாது. சரியா? ஓகே, இப்போ நமக்கு தீட்டாவோட வேல்யூ கொடுத்தாச்சு. எவ்வளவு? 45 டிகிரி. தீட்டா இஸ் கிவன். தென் ஈஸி சப்ஸ்டிட் பண்ணுங்க. சைன் 45 எவ்வளவு? சைன் 45 இஸ் ஈக்குவல் டு 1/√2வா? ரைட்டு. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டானா 1/√2 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2g. யூ எல்லாம் நம்ம கொடுக்கல, நம்ம அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே 1/√2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/2 வருமா? அப்போ என்ன கிடைக்குன்னா யூ ஸ்கொயர் டிவைடட் பை 4gன்னு கிடைக்கும். இது வந்து கேபிட்டல் ஹெச். அதே மாதிரி இங்கே தீட்டா வந்து 45 டிகிரி போட்டிங்கன்னா ரேஞ்ச் ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 245 வந்து 90, சைன் 90 ஆயிரும், டிவைடட் பை ஜி வந்துடும். ஸோ ஆர் ஈக்குவல் என்ன கிடைக்குன்னா யூ ஸ்கொயர் சைன் 91 டிவைடட் பை ஜின்னு கிடைக்கும். ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து யூ ஸ்கொயர் பை 4g, ஆரோட வேல்யூ வந்து யூ ஸ்கொயர் பை ஜி. அப்போ இங்கே இருக்கிற யூ ஸ்கொயர் பை ஜிக்கு அப்புறம் என்ன போட்டுக்கலாம்? ஆர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை 4. அதாவது 1/4 ஆஃப் ரேஞ்சு தான் ஹைட்டு. அப்போ எது அதிகமாக இருக்கும்? ரேஞ்சு தான் அதிகமாக இருக்கும். ரேஞ்சு வந்து ஆர் ஈக்குவல் டு 4h இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த மேக்ஸிமம் ஹைட் அண்டு மேக்ஸிமம் ரேஞ்ச். அந்த எரிபொருளுடைய பெரும உயரத்திற்கும் பெரும நெடுக்கம், கிடைத்தல் நெடுக்கத்திற்கும் உள்ள தொடர்பு ஆர் ஈக்குவல் டு 4h அல்லது ஹெச் இஸ் ஈக்குவல் டு r/4 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கணக்கு தான். A body is projected horizontally with a velocity of 4√2 meter per second. ஒரு பொருள் கிடைத்தளத்தில் 4√2 மீட்டர் பர் வினாடி திசை வேகத்தில் எரியப்படுகிறது. கிடைத்தளத்தில் இட் இஸ் நாட் இன்க்ளைன்டு. ஹரிசாண்டலாக நம்ம வந்து ஒரு கன்லேருந்து புல்லட்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ எ பாடி இஸ் ப்ரொஜெக்டட் ஹாரிசாண்டலி வித் அ வெலாசிட்டி 4√2 மீட்டர் பர் செகண்ட். ஒரு பொருளானது கிடைத்தளத்தில் 4√2 மீட்டர் பர் வினாடி திசை வேகத்தில் எரியப்படுகிறது. The velocity of the body after 0.7 second is 0.7 வினாடிக்கு பிறகு. ஏன்னா இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கொடுக்குறோம் 4√2, ஆனால் 0.7 செகண்டுக்கு அப்புறம் 0.7 செகண்டுக்கு பிறகு அந்த பொருளின் திசைவேகம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து இந்த இன்க்ளைன்டு ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போதே நம்ம ஹரிசாண்டலையும் பார்த்துக்கணும். ஸோ அது தொடர்பான செப்பரேட்டாக சில ப்ராப்ளம்ஸை நம்ம ஒரு செஷனில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஹரிசாண்டல்லையும் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இன்க்ளைன்டு எப்படி இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஹரிசாண்டலும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஜெக்டில் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம் ஹரிசாண்டலாக. இது வந்து யூ வந்து எவ்வளவு? 4√2ன்னு சொல்கிறோம். 4√2 மீட்டர் பர் செகண்ட். இது என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? இது போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்காது. ஒரு ஸ்டேஜில் போய் என்ன அப்படி கீழே விழ ஆரம்பிச்சிடும். டார்கெட் இல்லைன்னா கீழே விழுந்துடும். அப்போ இந்த இடத்துல இப்போ இது வந்து t is equal to 0ன்னு வச்சுங்க. இந்த இடத்துல சப்போஸ் இந்த இடத்துல வச்சுங்க t is equal to 0.7 செகண்டில் இந்த இடத்துல வெலாசிட்டி என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ வெலாசிட்டிங்கிறது இங்கே வந்து ரிசல்டன் வெலாசிட்டி. ஆக்சுவலாக இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி எப்போதுமே மாறாது. இது வந்து ux இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்டு. அதே மாதிரி இந்த uy மாறும். ஸோ இந்த uy தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து கிராவிட்டினால் மாறக்கூடியது. ரிசல்டன் வெலாசிட்டிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறது இந்த vங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ரைட். இப்போ வாட் இஸ் ux? அப்போ ux வந்து 4√2 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, நமக்கு ஃபார்முலா தெரியும். v is equal to u plus at. இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ v is equal to u plus gt இந்த ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து டைம் வந்து என்னது? டைம் வந்து 0.7 செகண்டுக்கு அப்புறம் நம்மளுடைய வெலாசிட்டி வந்து என்னன்னு பார்க்கணும். ஸோ இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஆஃப்டர் 0.7 செகண்ட். பட் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல தான் இதுக்கு வந்து ஹரிசாண்டல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 0.7 செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடி வந்து இஸ் கன்சிடர்டு டு பி எ ஃப்ரீ ஃபாலிங் பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி vy நம்ம கன்சிடர் பண்ணும்போது புட் u is equal to 0. ஏன்னா வந்து இட் இஸ் ஜஸ்ட் டேக்கன் ஆஸ் அ ஃப்ரீ ஃபாலிங். ஏன்னா வந்து அவ்வளோ இதில் வந்து போகுது, வெலாசிட்டியில் 4√2ல் போகுது. ஆனால் கீழே விழும்போது அட் திஸ் மொமெண்ட்டு திஸ்
this velocity is taken, this initial velocity is taken as என்னது உங்களுக்கு வந்து 0 எடுத்துக்கணும். அப்போ வெர்டிக்கல் வெலாசிட்டி vyங்கிறது இந்த இடத்துல என்னவாக இருக்கும் அப்படின்னா 10 × 0.7 இருக்கும். 10 × 0.7 எவ்வளோ வரும்? ஸோ 7 m/s. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ரிசல்டன் வெலாசிட்டி என்ன கண்டுபிடிப்பீங்க? தட் இஸ் v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன வரும் உங்களுக்கு? தட் இஸ் ux² ப்ளஸ் திஸ் வெர்டிக்கல் வெலாசிட்டி அது vyன்னு வச்சுக்கோம். vy² ஆர் uy² எப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ரூட் ஆஃப் 4√2 the whole square ப்ளஸ் 7². 4√2 ஸ்கொயர் பண்ணால் 16 × 2 4² 16 √2² வந்து 2 ஸோ 32 ப்ளஸ் இது எவ்வளவு? 49. ஸோ எவ்வளோ வருது? 70 81 வருதா? ஸோ 9 m/s. 9 m/s. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரிசல்டன் வெலாசிட்டியாக இருக்கும் 0.7க்கு பிறகு. ஓகேவா? ரைட். அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புரியுதா அந்த சம்ம? ஓகே. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அந்த ரிசல்டன் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது இந்த இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கும் போது அந்த யூவை வந்து நம்ம 0 எடுத்துக்கிட்டு தான் வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் பாயிண்ட்டுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 projectile, நல்ல கொஸ்டின் கூட இது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 2 projectile of same mass have their maximum kinetic energy ratios 4:1. இரு சம நிறைகள் கொண்ட எரிபொருள்களின் பெரும இயக்க ஆற்றலின் விகிதம் 4:1. சமநிறை கொண்ட இரு எரிபொருள்களின் பெரும இயக்க ஆற்றல்களின் விகிதம் 4:1. and the ratio of their maximum height is also 4:1. அவற்றின் பெரும உயரங்களின் விகிதம் 4:1. அவற்றின் பெரும உயரங்களின் விகிதமும் 4:1 எனில் அவற்றின் கிடைத்தல நெடுக்கங்களின் விகிதம் horizontal range ratio, the ratio of the horizontal ranges. அதாவது ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். 2 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கைனட்டிக் எனர்ஜிஸ் அதோட ரேஷியோ வந்து 4:1 கொடுக்குறாங்க. ஸோ 2 ஆப்ஜெக்ட்டுங்கும் போது கைனட்டிக் எனர்ஜி KE1 / KE2 which is equal to half m u1² / half m u2² which is equal to 4:1. இப்போ half m cancel, they are having equal mass. So u1² / u2² is equal to 4:1. just we keep it as 4, ரைட்டா? இதில் மேக்ஸிமம் ஹைட் ரேஷியோ ஆல்சோ என்ன சொல்கிறாங்க? நமக்கு வந்து 4:1ங்கிறாங்க. ஸோ தட் இஸ் h1 / h2 is equal to u1² sin² θ1 / 2g. நான் 2g கேன்சல் ஆகிறதுக்காக போடலை. அதே மாதிரி u2² sin² θ2ன்னு வந்துடும். we know that this is also 4:1. இப்போ நமக்கு தெரியும் u1² / u2² also 4:1. ஸோ 4 sin² θ1 / sin² θ2 is equal to 4. So 4 cancel. Therefore sin² θ1 is equal to sin² θ2. Take square root on both sides. So sin θ1 is equal to sin θ2, which means what? θ1 is equal to θ2. That is a point we get. Ratio of the ranges that we have to find out, R1 is to R2. எப்படி கண்டுபிடிப்பீங்க? u1² sin 2 θ1 by g cancel ஆகிடும். u2² sin 2 θ2. What is u1² / u2²? It is 4 sin 2 θ1 / sin 2 θ1 because θ2 is
equal to theta 1. So this will be cancelled. So this is also 4:1. பாருங்க எல்லா ரேஷியோவுமே என்ன ஆயிடுச்சு 4:1 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அப்போ நம்ம என்ன மைண்டில் வச்சுக்கலாம்னா ஈக்குவல் மாஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் ரேஷியோ என்ன கொடுத்துருக்குறாங்களோ கைனட்டிக் எனர்ஜி ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ரேஷியோ தான் ரேஞ்சோட ரேஷியோவாகவும் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். கண்டிஷன் என்ன, மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் ஃபைனலி ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்டு இது கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணணும். A particle is projected from the ground with an initial speed of v at an angle theta with horizontal. ஒரு துகளானது கிடைத்தலத்துடன் தீட்டா கோணம் சாய்வாக v என்ற தொடக்க வேகத்துடன் எரியப்படுகிறது. ரைட்டா, இது நார்மல் கண்டிஷனில் கொடுத்துருக்குறாங்க. தி ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தி பார்ட்டிகிள் பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் த ஹைட் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அத்துகளின் சராசரி திசைவேகம், அதாவது எரியப்படும் புள்ளிக்கும் பெரும உயரம் அடையக்கூடிய புள்ளிக்கும் இடையே சராசரி திசைவேகம் எவ்வளவு? ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் த பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் ஹைட்டு இட் ரீச்சஸ் மேக்ஸிமம் ஹைட் இல்லையா, அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அப்ராக்சிமேஷன் ஆல்சோ இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து கிரவுண்டு ரைட்டா, இது கிரவுண்டு ஓகே. இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டு இங்கே போகுதுன்னு வச்சுக்குவோம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து என்ன ஆகும், இட் ஃபாலோஸ் பேராபாலிக் பாத், இப்படி போகும் இல்லையா. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு ஓகே. அப்போ இதே என்ன சொல்லுவோம், இது வந்து ரேஞ்சில் பாதியாக இருக்கும், ஏன்னா இது மிட் பாயிண்ட்டாக இருக்கும், இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ வி ஆர் கிவிங் ஸ்பீடு வந்து என்னது வி. நம்ம கேட்குறது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க, வி ஆவரேஜ் ஓகே. இப்போ பார்க்கலாம், திஸ் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் தீட்டா, இவ்வளோ தான் டயக்ராம். இப்போ நம்மகிட்ட கேட்குறது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? சராசரி திசைவேகம் என்பது என்ன, வி ஆவரேஜ் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன், அவ்வளோதான் விஷயம். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன், மொத்த இடப்பெயர்ச்சி பை இது. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது இந்த டிஸ்டன்ஸையும் இதையும் கூட்டிங்கன்னா டிஸ்டன்ஸு, பட் நமக்கு தேவை வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு வேணும். அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது இந்த வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். எஸ் டோட்டலுங்கிறது அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, எஸ் டோட்டல் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன கிடைக்கும், ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஆர் பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா, எஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா டோட்டல் டைம் டேக்கன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ டி டோட்டல் அதோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த இது தான், ஸோ டி பை 2 தான் கிடைக்கும். டைம் ஆஃப் ஃப்ளைட்டில் பாதி, இன்னும் சொல்ல போனால் டைம் ஆஃப் அசென்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். அதாவது இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து யூ சைன் தீட்டா டிவைடட் பை ஜி, இது டைம் ஆஃப் அசென்ட்டு டிவைடட் பை 2ங்கும் போது நமக்கு வந்து டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 2u பை நமக்கு தெரியும் இல்லையா, 2u சைன் தீட்டா டிவைடட் பை ஜி. அதை 2வால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, நான் சொல்கிற புரியுதா? டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஃபார்முலா என்னென்னா 2u சைன் தீட்டா டிவைடட் பை ஜி, இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். அதில் பாதி தான் நமக்கு வேணும், டி பை 2 தான் வேணும். ஆனால் ஜஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கிடைக்கும், u சைன் தீட்டா பை ஜி தான் கிடைக்கும். இது நமக்கு கிடைக்கக்கூடிய டைம். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா V average is equal to S total வந்து H square plus R square by 4 divided by U sin theta divided by G. இதை reciprocal எடுத்தோம்னா G by U sin theta. கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. H square height உங்களுக்கு தெரியும், H ஓட வேல்யூ என்ன, H is equal to U square sin square theta divided by 2g. அதே மாதிரி r வந்து என்ன, u square sin 2 theta divided by g. எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். h ஸ்கொயர் என்ன வரும், u பவர் 4 sin பவர் 4 தீட்டாவா டிவைடட் பை 4g ஸ்கொயர்னு வரும், ப்ளஸ்
r square by 4 na once again u power 4 sin square 2 theta divided by 4 g square. Am I right? Okay. புரியுதா உங்களுக்கு? h ஸ்கொயர் பண்ணியாச்சு u power 4 sin power 4 theta by 2g ஸ்கொயர் பண்ணா 4g ஸ்கொயர். அதை ஸ்கொயர் பண்ணும்போது u power 4 sin ஸ்கொயர் 2 theta divided by g ஸ்கொயர், கீழே ஒரு 4 இருக்கிறதால by 4g ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த u power 4 by 4g ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஸோ g divided by u sin theta into u power 4க்கு ஸ்கொயர் ரூட் u ஸ்கொயரா, u ஸ்கொயர் டிவைடட் பை 4g ஸ்கொயருக்கு எடுத்தோம்னா 2gன்னு வந்துடும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ உள்ள ரூட்டில் என்ன இருக்கப்போ சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் 2 தீட்டா. இங்கே ஜிஜி கேன்சல் ஆயிரும், அதுக்கப்புறமா ஒரு யூக்கு யூ கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்னா இங்கே வந்து 1 டிவைடட் பை யூ இருக்கா, ஒரு யூ இருக்குது, யூ டிவைடட் பை 2g 2 sin theta into root of sin power 4 theta plus இது இந்த sin square 2 theta வந்து sin 2 theta into sin 2 theta ன்னு எழுதலாம் இல்லையா? sin 2 theta into sin 2 theta ன்னு எழுதிக்கலாம். ஓகே, okay, so u divided by 2 sin theta into root of sin power 4 theta plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? sin 2 thetaங்கிறது 2 sin theta cos theta ஃபார்முலா, trigonometry ஃபார்முலா, into 2 sin theta cos theta. ஓகேவா? ஸோ u divided by 2 sin theta, ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் போடுற மாதிரி இருக்கா, sin power 4 theta plus 2 into 2 4 sin square theta cos square theta. இப்போ இது ரெண்டுலேருந்து sin square thetaவை நம்ம காமன் எடுத்துடலாம். ஸோ u by 2 sin theta, sin square thetaவை காமன் எடுத்தோம்னா sin thetaன்னு வெளியில் வரும். ரூட் ஆஃப் உள்ள என்ன இருக்குன்னா sin square theta plus 4 cos square thetaன்னு வந்துடும். ஓகே, ஸோ sin theta cancel. ஸோ u by 2 root of இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், sin square theta ப்ளஸ் இதை வந்து cos square theta ப்ளஸ் 3 cos square theta எழுதலாம், ரைட்டா? sin square theta ப்ளஸ் cos square theta வந்து என்ன வரும் தெரியும் உங்களுக்கு, 1 ப்ளஸ் 3 cos square theta. So this is what your average value of the velocity. So v average is equal to, this initial velocity is given in the problem as v. So it is v by 2 into square root of into square root of 1 plus 3 cos square theta. This is the result we have to get. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ப்ராப்ளம் இது. ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைமு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ஃபார்முலா தெரியும், மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு ஃபார்முலா தெரியும். டைம் டேக்கன் வந்து 2u sin theta by g, பட் ஹாஃப் ஆஃப் த டைம் தான் நமக்கு வேணும், அதனால u sin theta by g ஆயிடுச்சு. h ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை 4, மிச்சதெல்லாம் வந்து மியர் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ வி ஸ்டாப் வித் திஸ். ஓகே, ஆஸ் யூஸ்வல் தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ புரிஞ்சுது அப்படின்னா புரிஞ்சிச்சு, அண்டர்ஸ்டுட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலைன்னாலும் புரியலைன்னு சொல்லுங்கள்.
புரிய வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்து புரியலைன்னா 2வது தடவை பாருங்கள், 3வது தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது. என்னடா டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறாரு அப்படின்னா வேறு வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோஸை டெய்லி அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டு தான் நான் உங்களுக்கு பிரதிபலனாக டெய்லி வந்து போடக்கூடிய வீடியோஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை குறைச்சிட்டிங்கன்னா நான் கொஞ்சம் டல் ஆயிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங், கீப் கமெண்டிங். தேங்க்யூ.